வணக்கம். நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நாமலின் லண்டன் பயணம் ஆரம்பம். அக்குரேகொட படுகொலை துப்பாக்கிதாரி முன்னாள் ராணுவ வீரர் வெளியான பகீர் தகவல். லிட்ரோ எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பில் வெளியாகியுள்ள புதிய தகவல். ராஜபக்ஷ கூட்டணியை சிறையில் அடைப்பதே அனுர அரசின் ஒரே குறி. ரோஹித எம்பி கடும் சாடல். திருடர்களை பிடிப்பது பழிவாங்கல் அல்ல, அமைச்சர் நலிந்த பதிலடி. ஜனநாயகத்தை முடக்கியவர்களுக்கு தேர்தல் பற்றி பேச அருகதை இல்லை, அமைச்சர் வசந்த காட்டம். அரசியல் கைதிகள் விவகாரத்தில் புதிய நகர்வு. அறிக்கைக்காக காத்திருக்கும் அனுர அரசு. மன்னாரில் ஒரு வாரத்தில் 4 உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை. இலங்கை சுற்றுலா விசா விதிகளை மீறி வியாபாரம். 75 வெளிநாட்டவர்கள் கைது. காணி தகராறு முற்றியதில் முதியவர் அடித்து படுகொலை. தப்பியோடிய நபருக்கு வலைவீச்சு. அதிவேக வீதிகளில் ஆசனப்பட்டி அணியாத 9000 பேருக்கு அபராதம். அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்வன விரிவான செய்திகள். இங்கிலாந்தில் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்ட போதும் பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் இங்கிலாந்து பயணம் ஆரம்பமாகியுள்ளது. லண்டன் பௌத்த விகாரையின் 100வது ஆண்டு நிறைவை பூர்த்தி செய்யும் நிகழ்வை முன்னிட்டு அவர் தனது இங்கிலாந்து பயணத்தை தொடங்கியுள்ளார். முன்னதாக அவரது வருகைக்கு எதிராக திட்டமிடப்பட்ட போராட்டங்கள் காரணமாக அவரது உரை ரத்து செய்யப்பட்டதாக கேம்பிரிட்ஜ் ஒன்றியம் தெரிவித்ததாக நாமலின் அலுவலகம் அறிவித்திருந்தது. இருப்பினும் ஆக்ஸ்போர்ட் ஒன்றியத்தில் அவர் ஆற்றவிருக்கும் உரையும் இங்கிலாந்தில் உள்ள இலங்கை சமூகத்துடனான பல சந்திப்புகளும் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் மற்றும் கட்சி ஆர்வலர் மிலிந்த ராஜபக்ஷ ஆகியோர் நாமலுடன் இங்கிலாந்திற்கு செல்கின்றனர். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள அக்குரேகொட இரட்டை கொலை தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி குறித்து மேலும் பல தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். அதன்படி குறித்த துப்பாக்கிதாரி ஒரு முன்னாள் இராணுவ சிப்பாய் எனவும் 2009ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் அவர் சட்டப்பூர்வமாக இராணுவத்திலிருந்து விலகியவர் எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 13ஆம் தேதி அக்ரேகொட பிரதேசத்தில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதற்கமைவாக இந்த குற்றத்திற்கு உதவி வழங்கியமை மற்றும் சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் கடந்த 16ஆம் தேதி கொட்டாவை மற்றும் அத்துருகிரிய போலீஸ் பிரிவுகளிலும் 17ஆம் திகதி ஹகதுடுவ போலீஸ் பிரிவிலும் 3 சந்தேக நபர்கள் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்திருந்த மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் ஹோமாகம வலய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு இந்த குற்றத்தின் துப்பாக்கிதாரியாக செயல்பட்ட சந்தேக நபர் ஒருவரை அம்பலாங்குட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெல்தூவ பிரதேசத்தில் வைத்து நேற்று கைது செய்துள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து குற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசி ஒன்றும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பத்தேகம பிரதேசத்தை சேர்ந்த 46 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் இன்று கடுவெல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள திரவ பெட்ரோலிய எரிவாயு தட்டுப்பாட்டை சீர் செய்யவும் வருங்காலத்தில் விநியோக தடைகளை தவிர்க்கவும் வர்த்தக அமைச்சரூடாக அவசர கால பொறிமுறை ஒன்றை லிட்ரோ எரிவாயு நிறுவனம் உருவாக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் லாஃப் எரிவாயு விநியோகம் சில நாட்களாக நிறுத்தப்பட்டதால் அதன் நுகர்வோர் லிட்ரோ எரிவாயுவை நோக்கி திரும்பியதே இந்த திடீர் தட்டுப்பாட்டிற்கு முக்கிய காரணமாகும் என தெரிவிக்கப்படுகிறது. நாளொன்றுக்கு 1200 மெட்ரிக் தொன்னாக இருந்த தேவை திடீரென 1600 மெட்ரிக் தொன்னாக அதிகரித்தது. மேலும் சந்தைக்கு தேவையான எரிவாயு கொள்கலன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வார இறுதிக்குள் சுமார் 3,51,000 எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஜியோகாஸ் நிறுவனம் மூலம் அமெரிக்காவிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட 25,000 மெட்ரிக் தொன் எரிவாயு மாலைதீவில் கப்பலில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இது அவசர காலங்களில் விரைவாக இலங்கைக்கு கொண்டுவரப்படும் என்றும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார். மார்ச் மாதத்திற்காக மேலதிகமாக 38,000 மெட்ரிக் தொன் எரிவாயுவிற்கு ஏற்கனவே கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லாஃப் எரிவாயு விநியோகமும் பிப்ரவரி மாதம் 25 முதல் வழமைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
தேசிய மக்கள் சக்தி அரசு நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதை விடுத்து ராஜபக்சர்களை பற்றியும் அவர்களின் சகாக்கள் பற்றியுமே எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருப்பதுடன் அவர்களை சிறையில் அடைப்பதிலேயே குறியாக இருக்கிறது என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதாவே குணவர்தன சாடியுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அனுர அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அரசியல் பழிவாங்கல்களிலேயே அதிக கவனம் செலுத்தி வருகிறது. ஓர் அரசின் பணி அரசியல் எதிரிகளை சிறைக்குள் அனுப்புவது அல்ல. இத்தகைய கீழ்த்தரமான அரசியல் கலாச்சாரம் நாட்டிற்கு எவ்வித நன்மையும் தராது. ராஜபக்சர்களை பழிவாங்குவதை ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டு இந்த அரசு இயங்கி வருகிறது. ஏன் என்று மகா சங்கத்தினர், அரசு ஊழியர்கள் மற்றும் விவசாயிகள் இந்த அரசுக்கு எதிராக வீதியில் இறங்குகிறார்கள் என்பதை அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும். குறுகிய காலத்திற்குள்ளேயே இவ்வளவு பெரிய மக்கள் அதிருப்தி ஏன் எழுந்துள்ளது? மக்களின் உண்மையான பிரச்சனைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதை விடுத்து பழிவாங்கல் அரசியலில் ஈடுபட்டால் அதன் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். அனுர அரசு தமக்கு மக்கள் செல்வாக்கு இருப்பதாக இன்னமும் நம்பினால் துணிச்சலுடன் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். மக்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் தேர்தலை அறிவியுங்கள். எதிர்க்கட்சியாகிய நாங்கள் எந்நேரமும் தேர்தலை எதிர்கொள்ள தயாராகவே இருக்கிறோம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் அது நிரந்தரமானது என்று எண்ணக்கூடாது. அதிகாரம் என்பது தற்காலிகமானது என்பதை வரலாறு உணர்த்தும். அதிகாரம் பறிபோகும் போது மக்கள் எங்களை எள்ளி நகையாடினார்கள். ஆனால் இப்போது ஆளும் தரப்பினரை மக்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் நாட்டை சூறையாடியவர்கள் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்டுவதை அரசியல் பழிவாங்கல் என கூறி ராஜபக்ஷ அணியினர் தப்பிக்க முடியாது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் கூறுகையில், ராஜபக்சர்களையும் அவர்களின் சகாக்களையும் பற்றி சிந்திப்பதற்கு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. அவர்கள் இப்போது ஒரு அரசியல் சக்தியே கிடையாது. ஆனால் தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் மக்கள் சொத்தை திருடியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே நமது அரசின் நிலைப்பாடு. அதை செய்யும் போது திருடர்களுக்கு பயம் வருவது இயல்பானதுதான். அதைத்தான் இவர்கள் பழிவாங்கல் என்று கூச்சலிடுகிறார்கள். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் அரச ஊழியர்கள் பற்றி பேச ரோஹிதவுக்கு எந்த அருகதையும் இல்லை. அவர்களது ஆட்சி காலத்தில் தான் விவசாயிகள் உரமில்லாமலும் மீனவர்கள் எரிபொருள் இல்லாமலும் மக்கள் வரிச்சுமையாலும் வீதிக்கு வந்தார்கள். அந்த பாவங்களை சரி செய்யவே நாம் இன்று பாடுபடுகிறோம். ராஜபக்ஷ அணியை பாதுகாப்பது எமது பணி அல்ல. சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதே எமது பணி. குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவது அரசின் கடமையாகும். முறையான விசாரணைகளின்றி யாரையும் சிறையில் அடைக்க மாட்டோம். ஆனால் ஆதாரங்களுடன் சிக்கியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத் தருவதில் இந்த அரசு பின்வாங்காது என்றும் அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்தார். மாகாண சபை தேர்தலை உரிய காலத்தில் நடத்தாமல் நீண்ட காலமாக தடுத்து நிறுத்தியவர்களே இன்று தேர்தலை நடத்துமாறு சவால் விடுவது வேடிக்கையானது என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் தள்ளி போட்டு ஜனநாயகத்தை முடக்கியவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். ரோஹிதாபே குணவர்தன போன்றவர்கள் அன்று அதிகாரத்தில் இருந்தபோது தேர்தலை பற்றி பேசவில்லை. என்று தமக்கு மக்கள் செல்வாக்கு இருப்பதாக காட்டிக்கொள்ள முற்படுவது நகைப்புக்குரியது. அரசு தற்போது கடந்த கால ஆட்சியாளர்களால் ஏற்பட்டுள்ள சீரழிவுகளையும் பொருளாதார குழப்பங்களையும் சரி செய்து கொண்டிருக்கிறது. தேர்தலை நடத்துவதில் எங்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை. உரிய நடைமுறை மற்றும் சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்ட பின்னர் மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும். அப்போது மக்கள் யாருக்கு பாடம் புகட்டுவார்கள் என்பதை ரோஹித போன்றவர்கள் நேரில் பார்ப்பார்கள் என்று அவர் பதிலளித்தார். நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகளின் விடுதலை மற்றும் அவர்களது தண்டனை காலத்தை குறைப்பது தொடர்பில் விசேட அறிக்கை குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசு வழங்கிய வாக்குறுதிகளின்படி அரசியல் கைதிகள் இதுவரை விடுவிக்கப்படாமை தொடர்பில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது குறித்து அமைச்சர் மேலும் விளக்குகையில், அரசியல் கைதிகள் உட்பட நீண்ட காலமாக சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதாக உயர் நீதிமன்ற நீதிபதி எஸ் துரைராஜா தலைமையில் விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவினர் எவ்வித இன மத பாகுபாடுமின்றி தமது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அரசியல் கைதிகளின் தண்டனை காலத்தை நினைத்த மாத்திரத்தில் குறைப்பதற்கோ அல்லது அவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கோ சட்ட ரீதியாக சில நடைமுறைகள் உள்ளன. எனவே குறித்த குழு தனது பரிந்துரைகளையும் அறிக்கையையும் சமர்ப்பித்தவுடன் அதன் அடிப்படையில் தகுதியான கைதிகளை விடுவிக்க அல்லது தண்டனை குறைப்பு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார்.
மன்னார் நகரசபை எல்லைக்குள் அமைந்துள்ள உணவகங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கி வருவதாக பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அமைவாக அடையாளப்படுத்தப்பட்ட சில உணவகங்கள் மீது சுகாதாரத்துறையினர் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கடந்த வாரம் மன்னார் நகரசபை சுகாதார பரிசோதகர் மற்றும் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து மேற்கொண்ட ஆய்வு நடவடிக்கையின் போது உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாது இயங்கி வந்த 3 உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலை மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக மன்னார் தாழ்வுபாடு பிரதான வீதி வைத்தியசாலை பகுதியை அண்டிய உணவகங்கள் 2 மீதும், மன்னார் உப்புக்குளம் மற்றும் பள்ளிமுனை வீதியில் 2 உணவகங்கள் மீதும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக உரிய சுகாதார நடைமுறையை பின்பற்றாமை, அதிக அளவு இலையான்கள் கையுறை பயன்படுத்தப்படாமை, சுகாதாரமற்ற முறையில் உணவுகளை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தமை, சுகாதாரமற்ற முறையில் உணவு தயார் செய்தமை உள்ளடங்கலாக பல்வேறு குற்றங்களை அடிப்படையாக கொண்டு உணவகங்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சுற்றுலா விசாவில் வருகை தந்து சட்டவிரோத வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 75 வெளிநாட்டவர்கள் கடந்த ஆண்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 15 பேர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. சுற்றுலா வலயங்களில் பதிவு செய்யப்படாத உணவகங்கள், விருந்தினர் விடுதிகள் மற்றும் தங்குமிட வசதிகளை நடத்துதல் போன்ற வணிக நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக கரையோர பகுதிகளான உணவடுன மற்றும் காலி போன்ற இடங்களில் இவ்வாறான சட்டவிரோத செயல்பாடுகள் அதிகம் கண்டறியப்பட்டுள்ளன. வெளிநாட்டவர்கள் இச்சட்டவிரோத செயல்களில் ஈடுபட உள்ளூர் நபர்களை பயன்படுத்திக் கொள்வது விசாரணைகளுக்கு பெரும் சவாலாக இருப்பதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திக ஹேவாவசம் தெரிவித்துள்ளார். சுற்றுலா வலயங்களில் இவ்வாறான சந்தேகத்திற்கிடமான சட்டவிரோத வணிக நடவடிக்கைகள் குறித்து தகவல் தெரிந்தால் 1912 என்ற துரித இலக்கத்திற்கு அல்லது அந்தந்த பகுதிகளில் உள்ள சுற்றுலா காவல்துறை பிரிவுகளுக்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. இந்த கூட்டு நடவடிக்கைகள் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை, குடிவரவு குடியேழ்வு திணைக்களம் மற்றும் இலங்கை காவல்துறை ஆகியவற்றால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலி மாவட்டம் நெலுவ மில்லவ பிரதேசத்தில் நேற்று நண்பகல் ஏற்பட்ட காணி தகராறு ஒன்றின் காரணமாக நபர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் மொரவக்க பொழ்கசோவிட்ட பகுதியை சேர்ந்த 68 வயதுடைய கடைவத்த வெலிகமகே ஜவன் என்ற முதியவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்று காலி மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, உயிரிழந்த நபர் தனது மனைவியுடன் பகல மில்லவ பிரதேசத்தில் தமக்கு சொந்தமான காணியில் வேலை செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த மொரவக்க பகுதியை சேர்ந்த மற்றொரு நபருடன் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த தர்க்கம் முற்றிய நிலையில் அந்த நபர் தடியால் தாக்கியதில் முதியவர் உயிரிழந்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவரின் மனைவியும் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் மொரவக்க வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. தப்பியோடியுள்ள சந்தேக நபரை கைது செய்வதற்காக காலி மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் HC புஷ்பகுமாரவின் ஆலோசனைக்கமைய நெலுவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் பதிஜீவ தலைமையிலான விசேட போலீஸ் குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நீண்ட காலமாக காணப்பட்டு வந்த காணி தகராறு முற்றியதில் தம்பி நடத்திய வாழ்வெட்டு தாக்குதலில் அண்ணன் உயிரிழந்துள்ளார். இந்த கொடூர சம்பவம் கொழும்பு ஹோமாகமை பிரதேசத்தில் நேற்று சனிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் ஹோமாகமை பகுதியை சேர்ந்த 32 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, உயிரிழந்த நபருக்கும் அவரது 28 வயதுடைய தம்பிக்கும் இடையில் காணி விவகாரம் தொடர்பாக நீண்ட காலமாக பகை இருந்து வந்துள்ளது. நேற்றிரவு இருவருக்கும் இடையில் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது ஆத்திரமடைந்த தம்பி மறைத்து வைத்திருந்த வாளால் அண்ணனை சரமாரியாக வெட்டியுள்ளார். படுகாயமடைந்த அண்ணன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் ஒரு பிள்ளையின் தந்தையான 28 வயதுடைய தம்பியை கொலை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். காணி பிரச்சனையே இந்த சகோதர படுகொலைக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து உறுதியாகியுள்ளது. மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மாகாண சபை தேர்தலை தேசிய மக்கள் சக்தி அரசு நிச்சயமாக நடத்தும் என்பதுடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் நாம் பாரிய வெற்றியை பெறுவோம் என வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக இழுபறியில் உள்ள மாகாண சபை தேர்தல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை முன்னப்போதையும் விட தற்போது பன்மடங்கு அதிகரித்துள்ளது. மிகுந்த நம்பிக்கையுடனேயே இதனை நான் கூறுகிறேன். நமது அரசுக்கு மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கு மாகாண சபை தேர்தலின் போது வெளிப்படையாக வெளிவரும். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான உரிய ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த பூர்வாங்க பணிகள் நிறைவடைந்தவுடன் உரிய காலப்பகுதிக்குள் தேர்தல் அறிவிக்கப்படும். குறிப்பாக
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்கள் எமது மாற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதால் அங்கேயும் எமது கட்சியே வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசு மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து வாய்ச்சவடால் விடுவதை விடுத்து உடனடியாக தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க தெரிவித்தார். இது குறித்து கயந்த கருணாதிலக்க எம்பி ஊடகங்களிடம் மேலும் கூறுகையில், அரசு ஆட்சிக்கு வந்து குறுகிய காலத்திற்குள்ளேயே மக்கள் மத்தியில் அதன் செல்வாக்கு சரிந்துவிட்டது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடிகளால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் வெற்றி பெறுவோம் என்று கூறுவது வெறும் பகற்கனவு மாத்திரமே. தேசிய மக்கள் சக்திக்கு உண்மையாகவே மக்கள் செல்வாக்கு இருந்தால் தேர்தலை நடத்த ஏன் அஞ்ச வேண்டும்? உரிய காலப்பகுதிக்குள் தேர்தலை நடத்துவோம் என்று இழுத்தடிப்பு செய்யாமல் உடனடியாக ஜனநாயக ரீதியாக தேர்தலை நடத்தி மக்கள் யாருக்கு ஆதரவு வழங்குகிறார்கள் என்பதை பார்க்குமாறு சவால் விடுக்கிறோம். சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ள தயாராகவே உள்ளது என்றார். அதிவேக வீதிகளில் பயணித்த வாகனங்களில் ஆசனப்பட்டி அணியாது பயணித்த 9,000 சாரதிகள் மற்றும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக அதிவேக வீதி போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. அதிவேக வீதிகளின் அனைத்து நுழைவு மற்றும் வெளியேறும் வாயில்களிலும் போலீசார் விசேட சோதனைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சட்டத்தை முறையாக அமல்படுத்துவதை உறுதி செய்வதற்காக இந்த சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதிவேக வீதிகளில் பயணிக்கும் போது சாரதிகள் மாத்திரமின்றி வாகனத்தில் உள்ள அனைத்து பயணிகளும் ஆசன பட்டிகளை அணிவது கட்டாயமாகும் என போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த விதிமுறையை எவ்வித விதிவிலக்குமின்றி கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு அதிவேக வீதிகளில் கடமைகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ் சாவகச்சேரி மட்டுவிலை புறப்படமாகவும் இலக்கம் 046 சிவபுரம் வவனிக்குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராமலிங்கம் தங்கராசா அவர்கள் 20/2/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். களத்துறையை பிறப்பிடமாகவும் வவுனியா கணேசபுரத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சீனிவாசகம் ஜெயராமன் அவர்கள் 20/2/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைமதமடைந்தார். யாழ் சண்டிலிப்பாய் கல்வளையை பிறப்பிடமாகவும் பிரவுன் வீதி நீராவியடி மற்றும் கொக்குவில் பிரம்படி வீதி ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி ஸ்ரீமதி மங்கையர்கரசி பஞ்சாட்சர ஐயர் அவர்கள் 21/2/2026 சனிக்கிழமை அன்று சிவபதமடைந்தார். யாழ் குருநகரை பிறப்பிடமாகவும் மண்டை தீவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சூசைப்பிள்ளை அருள்சீலன் ஞானேந்திரன் அவர்கள் 20/2/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.